श्रीगुरुभ्यो नमः। वक्तारमासाद्यजमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् निरस्तदुस्तर्ककलङ्कपङ्कान् नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिं यस्येच्छैव भुवनानि समुद्भवन्ति तिष्ठन्ति यान्ति च पुनर्विलयं युगान्ति तस्मै समस्तफलभोगनिबन्धनाय नित्यप्रबुद्धमुदिताय नमः शिवाय नित्यप्रबुद्धमुदिताय नमः शिवाय। எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சுதினம். இன்னைக்கு குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவா. வியாச பூஜை, சாதுர்மாசியத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த முக்கியமான இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த நாள்லாம் நமக்கு என்ன சொல்லி தர்றது அப்படின்னா, இதனுடைய சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜீவராசிகளுடைய உற்பத்தி இந்த மாசங்கள்ல நிறையா இருக்கிறதுனால இந்த சந்நியாசாசிரமத்தை எடுத்துட்டு இருக்கக்கூடியவா அஹிம்சையை பிரதானமாக வச்சுட்டு இருக்கிறதுனால, அஹிம்சை, சத்தியம், அஸ்தேஜம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். இருந்தாலும் சந்நியாசாசிரமத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு முக்கியமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் அவள் சஞ்சாரத்தை முழுவதுமாக நிறுத்திவிட்டு ஒரே இடத்துல இருந்துட்டு இந்த வியாச பூஜையை ஆசிரியிச்சுண்டு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு அவள் தபஸை பண்ணிட்டு வரக்கூடியவாளுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு ஞான மார்க்கத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவாளா இந்த சமயத்தில் அவள்லாம் இருப்பாள். எந்த மடம் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம், இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். அந்த மாதிரி ஸ்மார்த்த சம்பிரதாயம், அதாவது அத்வைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், துவைத சம்பிரதாயம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த சம்பிரதாயமா இருந்தாலும் இந்த தர்மம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தர்மம். இந்த நாட்கள்ல சன்னியாசிகள் அவ எப்படின்னா, காலேன பலதே தீர்த்தம் சத்யா சாது சமாகதா அப்படின்னு இந்த மாதிரி மகான்கள்லாம் ஒரு சில காலங்கள்ல தான் இந்தந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினா இந்தந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா சாதுக்கள், சன்னியாசிகள், மகான்கள், குருமார்கள் இவாளெல்லாம் அவளை நினைச்ச மாத்திரத்துல, அவளை நம்ம தரிசனம் பண்ண மாத்திரத்துல நமக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் காண்பிக்கிறது. அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு விஷயம். அந்த பண்பாடை தான் நம்ம இத்தனை வருஷ காலமா நம்ம கடைபிடிச்சுன்னு வரோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் நம்ம குருமார்களை எல்லாம் கொண்டாடி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அதன் மூலியமா நம்ம ஞானத்தை அடைஞ்சு இந்த ஜென்மாவை கரத்தேத்திக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு சுதினம் தான் இந்த குரு பௌர்ணமி. அதனால இன்னைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவரும் குரு தான். அதுக்கும் மேல குருங்கிறதுக்கு ஒரு ஒரு ரொம்ப கூடமான ஒரு ஒரு கரெக்டான அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருவர் ஞானத்தை நமக்கு உபதேசம் பண்ணுவாளோ அவா குரு. ஏன்னா கூஷப்தஸ்து அந்தகாரத்வாது ரூஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாது குருரித்யபிதீயதே. அதாவது அஜ்ஞானம் அப்படிங்கக்கூடிய இருள்ல இருந்து ஞானம்ங்கக்கூடிய ஒளியை கொடுத்து மோக்ஷம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் தான் குரு. அஜ்ஞானம் அப்ப இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அஜ்ஞானம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்திலையும் சொல்லலாம். நமக்கு ஆசைகள் இருக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய எத்தனையோ குணங்கள் இருக்கு. இது எல்லாருமே எல்லார் வாழ்க்கையிலையும் அவ வாழ்க்கையில அவ வாழ்க்கை ஸ்பஷ்டமா தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு அந்த ஆசைக்கு வயப்பட்டு, கோபத்துக்கு வயப்பட்டு, பொறாமைக்கு வயப்பட்டு நம்ம கர்மாக்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம் வாழ்க்கையில. ஆனா அதனுடைய விளைவு என்ன பண்ணும்னா, திரும்பி திரும்பி இங்க ஜென்மா பிறக்க வேண்டியதாகும். நம்ம ஏன்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவதாய் பாம்பாகி வல்வசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி குரு மனிதன் தன் தாழ்வாழ்கன்னு ஒரு பதம் போடுற. இப்போ மெய்யே அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான சத்தியம் அப்படின்னு பகவான ஸ்துதி பண்ற. சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு பாகவதத்துல கிருஷ்ணனை சொல்றது இல்லையா? கிருஷ்ணம் பரம் தீமஹின்னு சொல்றதுனால எந்த ஒரு விபக்தியும் ப்ராப்ளம் வராது. ஆனா அதுல சத்தியம்னு சொல்ற. பகவான் அப்படிங்கிறவர் சத்தியம். சத்திய வஸ்து தான் பகவான். சத்தியம்னா பகவான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வேதம் சொல்ற. அந்த சத்தியம் அப்படிங்கிறதோ, பிரம்மம்னு சொல்றதோ, பகவான்னு சொல்றதோ, குருன்னு சொல்றதோ எல்லாம் ஒரே விஷயம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம். அந்த மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த பிறப்பு அப்படிங்கக்கூடிய இந்த சுழல்ல இருந்து நம்மளை காப்பாற்றி ஞானத்தின் மூலியமா மோட்சத்துக்கு
கொண்டு போகக்கூடிய கருணையை குருநாதாளால மாத்திரம்தான் பண்ண முடியும். அதனால இந்த ஜென்மாவை எப்படியாவது எல்லாரும் கரை சேர்த்திக்கணும். பணம், காசு, வீடு, வாசல் எல்லாம், சொந்தம், பந்தம் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆசைகள் இருக்கிறது தான். ஆனால் அதெல்லாம் நம்ம கூட வரப்போறது இல்லை. நம்ம எப்படி நம்ம வந்தோமோ அதே மாதிரி திரும்பி ஒன்றுமே இல்லாமல் தான் நம்ம போக போகிறோம். நமக்கு சேர்த்து வச்சது எல்லாமே நமக்கு அடுத்தவா தான் பிரயோஜனப்படுத்திக்க போகிறோம். அவளுக்கு தான் அது பிரயோஜனப்பட போகிறது, நமக்கு எதுவும் பிரயோஜனப்பட போகிறது இல்லை. தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள் சாஸ்திரங்களில். தமிழில் அது ரொம்ப பிரபலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, வீடு, வாசல், பணம், பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிப்பான். இன்னாருடைய புத்திரன் அப்படின்னு அந்த பேரை யூஸ் பண்ணிப்பா. நம்ம சேர்த்து வச்ச வீடு, வாசல், காரு, பங்களா எல்லாத்தையும் அடுத்தவா யூஸ் பண்ணிப்பா. நமக்கு நம்ம சாகும்பொழுது என்ன வரும் அப்படின்னு கேட்டேன்னா, தர்மஸ்தம் அனுகச்சதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். அவா பண்ணின பாப புண்ணியத்தை தான் அவா மேல கொண்டு போறாள். இந்த மாதிரி நம்ம செஞ்ச பாப புண்ணியத்தை இங்க யாரும் வாங்கிக்கிறதுக்கு பெரிய மனசுக்காரா யாரும் கிடையாது. நம்ம பாபத்தை நிவர்த்தி பண்ணி நமக்கு ஸ்ரேயஸ பண்ணி நமக்கு சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் குரு தான். அதனால அந்த குரு அவளை இந்த நாள்ல நம்ம ஆசிரியம் பண்ணி, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி, அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணி, அவ இருக்கிற இடத்துல அவளுக்கு நம்ம ஒரு கைங்கரியத்தை பண்ணி, இல்லை முடிஞ்சா இந்த சாதுர்மாசிய விரதத்துல எந்த ஆச்சாரியோட போய் யாருக்கு என்ன சம்பிரதாயமோ அவங்க போய் அந்த ஆச்சாரியோட தரிசனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாயி நம்ம ஜென்மாவை கரை சேர்த்திண்டு, இந்த ஜென்மா எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு, இந்த ஜென்மாவை எப்படி நான் சார்த்தகம் பண்ணிக்கிறது, வாய்த்ததோ நொந்தமர்க்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின் அப்படின்னார் அருணகிரிநாதர் சொல்லும்பொழுது. இந்த மாதிரி இந்த ஜென்மாவை எனக்கு ரொம்ப நன்னா கொடுத்துருக்கள், கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் நன்னா இருக்கு, அறிவு நன்னா இருக்கு, பக்தி பண்ணணுங்கிற ஹிருதயம் இருக்கு, புத்தியில கல்மஷம் இல்லாம சத்விஷயத்துல மனசு போறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கள். இந்த சரீரம் முதல்ல நன்னா இருக்கு, கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு இந்த கண்ணு, காது, மூக்கெல்லாம் சரியா இருக்கே, அதுவே நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதனால இந்த ஜென்மா இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னாக்கா அந்த பரமேஸ்வரனை ஆசிரியிச்சு அவருக்கு பக்தி பண்ணி, குருமார்களை ஆசிரியிச்சு அவாகிட்ட பக்தி பண்ணி இந்த ஜென்மாவை எப்படியாவது கரை சேர்த்திக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அவ முன்னாடி வச்சோம்னா அவ அனுகிரகத்தினுடைய விசேஷத்தினால நமக்கு இந்த ஸ்ரேயஸ் கிடைக்கும். அதுல எந்தவித சம்சயமும் இல்லை. இந்த குருநாதால் இல்லாம நமக்கு வேற எந்த மார்க்கமும் இல்லை. பிராமணா நிர்வேதமாதானு நாஸ்தி அகிருத்தா கிருத்தேன அப்படின்னு உபனிஷத் சொல்றது. பரீட்சியலோகானு கர்மச்சிதானு பிராமணா நிர்வேதமாதானு நாஸ்தியகிருத கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமிப்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இந்த லோகத்துல பிறந்து வளர்ந்து அந்த கர்மா பண்ணி இந்த கர்மா பண்ணி ஒருத்தனால எதையுமே எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போக முடியல. அப்போ என்ன கதி அவனுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கூப்பின கையோட வினயத்தோட அந்த குருநாதால ஆசிரியம் பண்ணி அந்த குருநாதால் மூலியமா சமிப்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அந்த ஸ்ரோத்ரியாலா இருக்கக்கூடிய குருநாதால ஆசிரியிச்சு அவா மூலியமா அந்த ஞானத்தை வாங்கிட்டு அவ அனுகிரகத்தினுடைய விசேஷத்தினால நமக்கு அந்த ஞான பிராப்தியாகி அவளுடைய அனுகிரகத்தினாலேயே நமக்கு மோட்சம் இல்லையா? அதனால இப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால எல்லாரும் இந்த குரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு அந்த குருநாதால் ஆசிரியிச்சு சகல ஸ்ரேயஸையும் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அதுதான் நான் சொல்லணும்னு வந்த விஷயம். இது காமாட்சி அனுகிரகத்தினால எல்லாருக்கும் அது பரிபூர்ணமா கிடைக்கட்டும். அதனால குரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தா அவரும் குரு தான். அதனால அவளுக்கும் குருன்னு பேரு, ஞானத்தை கொடுக்குறவாளுக்கும் குருன்னு பேரு. அதனால ஆனா குரு அப்படிங்கிற விஷயத்துக்கு முழு ஒரு சரியான அர்த்தம்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா அது ஞானத்தை கொடுக்குற குரு தான். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவா, வேதம் சொல்லி கொடுக்குறவா, பாட்டு சொல்லி கொடுக்குறவா, நாட்டியம் சொல்லி கொடுக்குறவா எல்லாரும் குரு தான். நமக்கு ஒரு தெரியாத விஷயத்த ஒருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா அவளும் குரு தான். ஆனா குரு அப்படின்னா அது ஞானத்தை உபதேசம் பண்ணி இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போறதா தான் குரு. அந்த விஷயத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தானு ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே எஸ்து தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே. முக்கியமா அந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்குறவா அவனுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னாக்கா ஆச்சாரியன் அப்படின்னு. என்ன அப்படின்னாக்கா முதல்ல அந்த சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் தான் தெரிஞ்சுண்டு அதை தான் முதல்ல மனசுல வாங்கிண்டு அதுக்கப்புறம் தான் அதை ஆசிரியம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிண்டு அதை மற்றவாளுக்கும் சொல்லி வச்சு அவளையும் அனுஷ்டானம் பண்ண வைக்கக்கூடியவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு. அதனால வேதம் சொல்லி கொடுக்கக்கூடியவா அவள்லாம் ஆச்சாரியாலா இருக்கா. ஞானத்தை கொடுத்து மோட்சத்துக்கு கொண்டு போறவா குருவா இருக்கா. அதனால எல்லாரும் இந்த குரு பௌர்ணிமா நாள் அன்னைக்கு அந்த குருவை ஆசிரியம் பண்ணி எல்லாருக்கும் அந்த ஞான பிராப்தி ஏற்படணும்.
எல்லாரும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேஷயம்னு இல்லாம எல்லாருக்கும் அந்த மோட்ச பிராப்தம் கிடைக்கணும். அந்த பெரியவாளோட அந்த சங்கம் இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம எத்தனை பிறந்தாலும், அதாவது என்ன சொல்லுவார்னாக்கா, வள்ளலாறு சொல்லுவார், அதாவது பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்பார். இந்த மாதிரி அப்படி பிறந்தாலும் சத்சங்கம் ஏற்படும். நல்ல மனுஷியாலோட நமக்கு சங்கம் ஏற்பட்டு அதன் மூலியமா நம்ம சௌக்கியமா இருக்கும். நல்ல மகான்கள், நல்ல மனசுடையவா, சத்விஷயத்தை பேசக்கூடியவா, சத்விஷயத்துல இருக்கக்கூடியவா, அனுஷ்டானமா இருக்கிறவா, பகவான்கிட்ட பக்தி பண்றவா, இன்னார்க்குடைய நமக்கு சங்கம் ஏற்படும். அசத் சங்கம் இல்லாம சத் சங்கத்துல இருந்துட்டு சக்கர சௌக்கியத்தையும் எல்லாரும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பௌர்ணிமா நாள் அன்னைக்கு இந்த லோகமாதா காமாட்சியில நான் பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணிட்டு, என் குருநாதாள் எல்லார்கிட்டையும் மனஸ்பூர்வமா மனம் மொழி மெய்களால் எல்லாத்துலேயும் நான் பரிபூர்ணமா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு நான் இந்த பாஷணத்தை இங்கே பூர்த்தி பண்றேன். எல்லாருக்கும் அந்த குருநாதாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சிவசிவா 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 சிவசிவா.